ஒரு முறை இந்திரனுக்கு அசுரர்களால ஆபத்து ஏற்படுது. உடனே இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட உதவி கேட்பாரு. முசுகுந்த சக்கரவர்த்தியும் அசுரர்களை எதிர்க்க எல்லா உதவியும் இந்திரனுக்கு பண்ணுவாரு. இந்த உதவிக்கு கைமாறா என்ன வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்பாரு. உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி, நீ பூஜை பண்ற விடங்கலிங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாரு. விடங்கலிங்கம் அப்படின்னா உளியால செதுக்கப்படாத லிங்கம், அதாவது சுயம்பு லிங்கம். தேவர்கள் மட்டுமே பூஜிக்க தகுந்த அந்த விடங்கலிங்கத்தை கொடுக்க இந்திரனுக்கு மனசே வராது. அதனால தேவ சிற்பியான மயனை வரவழைச்சு, நான் வச்சிருக்க லிங்கத்தை போலவே 6 லிங்கத்தை செஞ்சு தர சொல்லுவாரு. மயனும் 6 லிங்கத்தை செஞ்சு கொடுப்பாரு. இந்திரன் அந்த லிங்கங்களை எடுத்துட்டு போய் முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கொடுப்பாரு. உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னோட ஞான திருஷ்டினால இது போலியானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. வேற வழி இல்லாம இந்திரன் அந்த 6 லிங்கத்தோட அவர் வச்சிருந்த நிஜலிங்கத்தையும் முசுகுந்த சக்கரவர்த்திட்ட கொடுத்துருவாரு. அந்த நிஜலிங்கம் தான் திருவாரூர்ல இருக்கிற லிங்கம். மற்ற 6 லிங்கங்களும் அதை சுற்றியுள்ள கோவில்கள்ல இருக்கு. இதத்தான் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த அப்படின்னா 7. இப்படி இந்த சப்த விடங்க தலங்கள்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற சுவாமிக்கு தியாகராஜர் அப்படின்னே பேரு. தியாகராஜர் அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு பொருள். தியாகராஜர் கோவிலோட அதிசயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிவாலயங்கள்ல எல்லாம் பிரதோஷ பூஜை நடக்கும். ஆனா திருவாரூர் தியாகராஜ கோவில்ல தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ பூஜை நடக்கும். இத நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தியாகராஜர் 30 முக்கோடி தேவர்களும் தரிசிக்கிறதா ஐதீகம். இந்த மாலை வேளையில கோவிலுக்கு போனா எல்லா தேவர்களோட அருளையும் பெற்று நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அடுத்த அதிசயம் நிற்கும் நந்தி. சப்த விடங்க தலங்கள்ல மட்டும்தான் நிற்கும் நந்தியை நம்ம பார்க்க முடியும். அதுவும் அது எல்லாமே உலோக சிலையில இருக்கும். அடுத்த அதிசயம் ஆழித்தேர். ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் அப்படின்னா திருவாரூர் ஆழித்தேர் தான். அதனாலதான் திருவாரூர் தேரழகு அப்படின்னே சொல்லுவாங்க. இன்னொரு அதிசயம், இங்குள்ள அம்மன் கமலாம்பிகை சிவபெருமான போலவே நெற்றியில பிறை சூடி இருப்பாங்க. சிவபெருமான் இந்த தளத்துல மட்டும் 364 திருவிளையாடல்கள் பண்ணியிருப்பாரு. சிதம்பர ரகசியம் போலவே தியாகராஜ ரகசியமும் இருக்கு. தியாகராஜுக்கு பின்னாடி இருக்கிற மூலஸ்தானத்துல அந்த ரகசியம் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட திருவாரூரில் பிறந்தாலே முக்திங்கிறதுனால இங்க யமனுக்கு வேலை இல்லாம போயிருது. அதனால யமனே இங்க சண்டிகேஸ்வரரா இருக்காரு. இங்க மூர்த்தி, தீர்த்தம், தேர், தலம் இது எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஆரூரா தியாகேசா அப்படின்னு சொன்னா அது எதிரொலிக்குமா. இதுதான் திருவாரூர் கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம்.